like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு MAGGYS KITCHENல sweet potato balls எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் செய்யலாம் வாங்க. சீனி கிழங்கு அல்லது சர்க்கரை வள்ளி கிழங்கு இதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட். இதை நம்ம தண்ணியில் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்து வச்சுருக்கிற சீனி கிழங்கை ஒரு பவுலில் போட்டு இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. மசிச்சு வச்சுருக்கிற இந்த சீனி கிழங்கோட 1.5 அல்லது 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்த பிறகு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஒரு சிட்டிகை அல்லது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கலவையை ஒரு சேர உங்கள் கைகளாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போலவே நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த கிழங்குல இருக்கிற தண்ணியே போதுமானதாக தான் இருக்கும். இது போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்கள் கைகளில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவுலேருந்து இது போல் சின்ன உருண்டைகள் பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இது போல் ஒரே வடிவத்திலான சின்ன உருண்டைகளாக மாற்றிக்கோங்க. எத்தனை உருண்டைகள் வருதோ அத்தனை உருண்டைகள் பிடிச்சு வச்சுக்கோங்க. இது போல் சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான வாணலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளை ஒன்றொன்னா போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்ட பிறகு 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி இந்த உருண்டைகளை திருப்பி விடுங்க. இல்லைனா ஒரே பக்கம் ரொம்ப ப்ரௌனாகவும் ஒரு பக்கம் ரொம்ப லைட்டாகவும் வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சரிசமமாக எல்லா பக்கமும் ஒரே நிறமாக வெந்து வர்றதுக்காக 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். எல்லா உருண்டைகளும் சரிசமமாக பொன்னிறமாக வெந்து வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது போல் எல்லா உருண்டைகளும் ஒரே நேரத்தில் பொன்னிறமாக வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஆயில் அப்சார்பன்ட் பேப்பரில் வச்சுருங்க. இதே போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இந்த சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் வர வீடியோஸை மறக்காமல் நீங்கள் பார்க்குறதுக்காக மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.